இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் நடக்காமல் இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தோல்வி கண்டிருக்கலாம், வியாதியோடு நீங்கள் இருக்கலாம், பல பாடுகள் பிரச்சனைகள் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு எப்படி நன்மையாக மாற முடியும் என்று நினைப்பீர்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறும்போது, நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் மாற்றுவார். ஏன்னா நன்மை தீமையாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மையை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டிருக்கிற உங்கள் தோல்வியை வெற்றியை மாற்றுவார். உங்கள் வியாதியை சுகமாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் ஜெயமாக மாற்றுவார். நீங்கள் சோர்ந்து போகாமல் தைரியமாக, பயப்படாமல் தைரியமாக முன்னோக்கி செல்ல ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியை கண்டிருக்கலாம், அதெல்லாம் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை மாற்றுவார். உங்கள் சூழ்நிலை நன்மையாக மாறும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் செழித்து உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். ஏன்னா நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் வாழ்க்கையில் எது கண்டும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்கள் துன்பங்கள் கண்ட வருஷங்களுக்கு பதிலாக சரியாக மகிழ்ச்சியாக்குவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமீன்.